அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சில அன்னையரின் கண்ணீர் கொடி நெஞ்சமாகி கடலில் விழுந்து உறுத்தி உறுத்தி வெண்ணிற முத்து வந்து விழுந்தது வெளியில். வெண்ணிற முத்து, ஆனால் உப்பு கரிக்கிறது. அன்னையரின் துயர கண்ணீர் பட்டுவிட்டதோ? சில அன்னையரின் கண்ணீர் தொலைபேசிகள், நேரில் செய்திகள். இப்படி ஒரு நிலை நம் தமிழ்நாட்டிலா? இது தமிழ்நாடா வெளிநாடா? ஒரு செய்தி. வெளிநாட்டில் இருந்து வந்தான் பையன். நிலம் வீடு விற்றான். அன்னையை அழைத்து செல்கிறேன் வெளிநாடு என்றான். விமான நிலையத்தில் அன்னையை விட்டு அவன் சென்றான் சிங்கப்பூர். வெகு நேரம் ஆயிற்று. அத்தாய் அங்கேயே அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் கேட்க, என் மகன் டிக்கெட் எடுக்க சென்றான், வந்து விடுவார். அம்முகத்தில் எவ்வளவு நம்பிக்கை தான் பெற்ற மகன் மீது. பின்பு அங்கிருந்தவர்கள் நிலையை விலக்கி ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறார்கள். அப்பிள்ளைக்கும் ஒரு நாள் முதுமை வரும் அன்றோ? பிள்ளையின் சிறுநீர் தாய்க்கு பன்னீர், பிள்ளையின் மலம் தாய்க்கு சந்தனம். பிள்ளை அவள் பெற்றாள். ஆனால் சொல்வது, என்னை பெற்ற ராஜா, என்னை பெற்ற ராஜாத்தி, என்னை பெற்ற ஆத்தா. வார்த்தையில் தூய்மையான அன்பின் அடையாளக்குறி. வயிற்றில் சில மாதம், மடியில் சில மாதம், உயிர் இருக்கும் வரை மனதில் சுமக்கும் ஒரு ஒப்பற்ற உயிர் தாய். பெற்ற குழந்தைகள் வெளிநாட்டில், வெளியூரில். வருகிறேன் என்று தொலைபேசி செய்தி. அவன் அப்போதுதான் அங்கே ஏறி இருப்பான். ஆனால் தாயின் மனமும் கண்களும் வாசலையே ஏக்கத்துடன் பார்த்திருக்கும். பிள்ளைகளுக்கு பிடித்ததை தள்ளாத வயதிலும் தளராத மனதுடன் செய்து வைக்கும். மீதியை கடையில் வாங்கி வைக்கும். வாசலுக்கு ஓடி ஓடி பார்த்திருக்கும். அண்டை அயலாரிடம் என் குழந்தைகள் வருகிறார்கள் என வாய் பேசியதையே பேசி வைக்கும். துடிக்கின்ற சுகம் என்று ஒன்று பாடல் வரி. மனம் குழந்தைகள் வருகிறார்கள் என்றவுடன் பாசத்தினால் துடிதுடித்து நிற்கும் ஒரு பரவச நிலை ஆயிற்று. அன்புடன் அணைத்த கைகள் வலிமை இழக்க, கண்கள் பஞ்சடைய, காதில் கேட்கும் திறன் குறைய, ஓடி ஓடி வாசலை பார்த்த கால்கள் சோர்வடைய, மனம் மட்டும் அப்போதும் புலம்புகிறது. என் பிள்ளைகளுக்கு முன்பு போல் கேட்டதை செய்து கொடுக்க முடியவில்லையே என்று. கல் மண் சுமக்கும் தாய், வீட்டு வேலைகள் செய்யும் மற்றொரு தாய், அலுவலகம் செல்லும் தாய். வேலைகள் பலவிதம். ஆனால் மாலையில் ஒரு தாய் வீடு திரும்பியவுடன் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறார். குழந்தைகள் துயரப்படக்கூடாது என்று அவள் மனதில் துயரம் சுமக்கிறார். 6ஆம் வகுப்பு படிக்கும்போது ஆங்கில ஆசிரியர் ஒரு செய்தி கூறினார். வெளிநாட்டில் ஒரு காதலி தான் விரும்பியவனிடம் கேட்கிறார், உன் தாயின் இதயம் கொண்டு வா என்று. அவனும் கொண்டு செல்ல வழியில் அவனுக்கு கண்ணில் கால் தடுக்க, தாயின் இதயம், மகனே கால் வலிக்கிறதா என்று கேட்டதாம். குழந்தைகள் என்ன தவறு செய்தாலும் தாயின் பாசம் அனைத்து நிற்கும். அறிவுக்கு 1000 கண்கள், அன்பிற்கு ஒன்றே ஒன்று. நம் நாட்டு கதைக்கு வருவோம். கி. ராஜநாராயணனின் காச்சமரம். இந்த கதையில் பேராக்கார், நிம்மாண்டு இருவரும் தங்கள் சொத்துக்கள், பொருள்கள் மகன் மகளுக்கு பிரித்து கொடுத்து விடுகிறார்கள். இறுதியில் மனம் வெறுத்து ராமேஸ்வரம் சென்று கோயிலில் பிச்சை எடுக்கிறார்கள். அவர்கள் ஊரைச் சேர்ந்த பாறைப்பட்டி நாயக்கர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு செல்லும்போது இவர்களை அடையாளம் கண்டு கண்ணீர் வடிக்க, நிம்மாண்டு நாயக்கருக்கு அடையாளம் தெரியவில்லை. பேராக்கால் அடையாளம் கண்டு கொண்டு ஒரு வார்த்தை கேட்கிறார் அந்த அன்பு தாய், என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா என்று. இக்கதை 10ஆம் வகுப்பு துணை பாடத்தின் முன்பு இருந்தது. பாடம்தான் என்றாலும் கடைசி வரி நடத்தும் போது நம்மையும் அறியாமல் இரு சொட்டு கண்ணீர் வரும். அது எழுத்தின் வெற்றி. தென்புலத்தார் என வரும் குரலில் முன்னோர்கள், தெய்வம், விருந்தினர், சுற்றத்தார், தான் 5 இடங்களிலும் அறத்தை வழுவாது செய்க, இது முதன்மையான கடமை என்கிறது திருக்குறள். இழந்த பின்பு வருந்தி பயனில்லை. இறந்த பிறகு செய்யும் கடன்கள் செய்வீர்களோ மாட்டீர்களோ அது அவர் விருப்பம். உயிருடன் இருக்கின்றவரை பெற்றோரை பேணுங்கள். தந்தை தாய் பேண். சில குழந்தைகள் அவர்கள் படிப்பு வேலை என்று வெளிநாடு வெளியூர். ஆனால் இங்கு பெற்றோரை அதற்குரிய இல்லங்களில் சேர்த்து பணம் அனுப்ப, ஒரு சிலர் வீட்டில் வைத்தே தேவையான ஆட்களை வைத்து பார்க்க. எனக்கு தெரிந்த ஒருவர் வெளிநாட்டில், ஆனால் பெற்றோரை பார்க்க ஒரு குடும்பத்தையே ஏற்பாடு செய்து வைத்தார். ஆனால் வசதிகள் இருந்தும் லிப்ட் வைத்து வீடு கட்டும் பையன், இன்னும் வசதியாக மற்றொரு பையன். அந்த தாயோ அனாதை இல்லம். பண உதவியாவது பெற்றோருக்கு செய்யலாம் அல்லவா? படம் தேடி வந்த மாப்பிள்ளை. பாடல் வரிகள் வாணி.
பாடல். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதில் வரும் வரிகள். நல்ல குழந்தைகள் என்றால் அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும். மற்றவர்க்கு வாடுகின்ற உள்ளம் என்னவோ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. எல்லா குழந்தைகளையும் கூறவில்லை. கருவிலே திருவுடையார் என்பார்கள். அதுபோல சில பெண் குழந்தைகள் அப்படி அன்பே வடிவாய் அனைவருக்கும் தாயுள்ளத்துடன் அன்பு தருவார்கள். நான் சந்தித்தது 2 ஆசிரியர்கள் வீட்டில் நடராஜன் பிச்சை, 2 தாய்கள் பத்மஜா அக்கா, லலிதா அண்ணி, என்னை விட வயது குறைந்த என் தோழி வாணி என்னை மகளைப் போல் கவனிப்பது. எங்கள் வீட்டில் என் அக்கா எங்களை அன்னையை விட அதிக அன்பு செலுத்தி வளர்த்தது. மற்றவர்களிடம் அதே அன்பு. குழந்தைகள் வருவதாக சொன்னவுடன் காலண்டரில் தினமும் பலமுறை பார்த்திருக்கும் தாய் உள்ளம். அவர்கள் வருவதாக சொன்ன தேதியை பூமி சுற்றுவது போல் மனம் அவர்களை சுற்றி சுற்றி வரும். நாட்களை விரல் விட்டு எண்ணும். கணக்கு தெரியாது போல மறுபடியும் எண்ணும். இதைத்தான் நாவுக்கரசரும் நினைக்க மடநெஞ்சம் என்றார். அவர் கூறியது கடவுளை நினைக்க. நாம் நினைப்பது நம் குழந்தைகளை. ஆண் குழந்தைகள் கூட சற்று வளர்ந்ததும் அன்னையிடமிருந்து சற்று தள்ளி இருக்கும். ஆனால் பெண் பிள்ளைகள் திருமணம் ஆகும் போது திருமணம் ஆகும் வரை அன்னையிடம்தானே அதிகமாக இருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், எல்லா குழந்தைகளையும் சொல்லவில்லை. கண்ணோட்டம். திருக்குறள். கண்ணிற்கு அழகு செய்யும் ஆபரணம் கண்ணின் மூலம் வெளிப்படும் அன்பு. அப்படி அழகு அமைந்த கண் இல்லை எனில் அது புண் என்றே நினைக்க வேண்டும். அன்பின் வழியது உயிர்நிலை அல்லவா. தர்மம் தலை காக்கும் பாடல் கண்ணதாசன். ஒருவன் மனது 9 பாடலில் தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னல சேற்று விழுகின்றான். வேலைக்கு செல்லும் அன்னையாக இருந்தாலும் வீட்டில் இருக்கும் அன்னையாக இருந்தாலும் வீட்டு வேலைகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுக்காக உழைக்கவில்லை, உங்களுக்கும் சேர்த்துதான் உழைக்கிறது அந்த தியாக உள்ளம். கல் சுமந்து மண் சுமந்து அலுவலகம் சென்று இன்னும் பல வேலைகளை செய்து உங்களை காக்கும் அன்னையை நீங்களும் கொஞ்சம் அன்புடன் பாருங்கள். விநாயகர் கூட தாய் தந்தையை சுற்றினால் உலகிலே சுற்றி வந்ததற்கு சமம் என்றார். துறவிகளுக்கு கூட தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை உண்டு. வேலை செய்வதால் உடல் வருந்தட்டும். அந்த தியாக உள்ளம் வருந்தாமல் பார்த்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.